ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாம பெங்களூர்லேருந்து சென்னை போகிற ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி. பெங்களூர்லேருந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராவல் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டேக்கான சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து எங்கே புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் டு சென்னை சென்ட்ரல் தான் புக் பண்ணியிருந்தோம். இப்போ டேரெக்டாக கண்டோன்மெண்ட் தான் வந்திருக்கோம். 6:10க்கு ட்ரெயின். 5 o'clockே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 20 minutes கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ட்ரெயின் வர்றதுக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின் போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் டு சென்னை தான் போகுது. அதில் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆகுற ஒரே பிளேஸ் பெங்களூருக்குள்ளேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் மட்டும்தான். அதனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்ட்ரலை விட இங்கே கண்டோன்மெண்ட்ல தான் நிறைய பேர் ஏறின மாதிரி பார்த்தேன் அன்னைக்குனா. வாங்க ட்ரெயின்குள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் தான் அந்த ஸ்டேஷனில் நிற்கும். உடனே ஏறிட்டோம். ஏறின உடனே கிளம்பிடுச்சு ட்ரெயின். கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 1/2 liter வாட்டர் பாட்டில். நம்ம திருப்பி வேணும் வாட்டர் பாட்டில்னு கேட்டால் கூட கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குற டீ கிட் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், சுகர் அப்புறம் வந்து டீ பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக அந்த மிக்சிங்கான ஸ்டிக்கு கூட உள்ளே வச்சுருக்காங்க உடனில். அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம 1 by 1 ஓப்பன் பண்ணி அதில் அப்படியே கப்பில் வந்து போட்டு வச்சுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க தண்ணி ஹாட் வாட்டர் கொண்டு வருவாங்க. ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அதை குடிச்சிடலாம். ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா நம்ம ட்ரெயினில் இந்த மாதிரி மிக்சர் டீக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் பற்றி பார்த்துடலாமா? இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாளும் வந்து இந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க டெய்லி பேசிஸில். ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவைலபிள் கிடையாது. மற்ற எல்லா நாளுமே இந்த ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் மாதிரி கிளம்புது. காலையில் பெங்களூர் டு சென்னை கிளம்புது. மார்னிங் 6 o'clock கிளம்பி 11 o'clock வந்து சென்னை ரீச் ஆகுது. அதே மாதிரி ஈவினிங் 5:30க்கு சென்னையிலேருந்து கிளம்பி நைட்டு 10:25 போல் வந்து பெங்களூரை ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாப்பிங் தான் ஸ்டாப் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட், 2வது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட், 3வது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா காட்பாடி. இந்த ட்ரெயினோட ஓவரால் டிராவல் ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours மாதிரி தான் காமிக்குது. நடுவில் வந்து இந்த 3 ஸ்டேஷன் தவிர வேறு எங்கேயுமே அது ஸ்டாப் ஆகுறது கிடையாது. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அதுக்கு வந்து 1525 rupees. அதுக்கப்புறம் சேர் கார் வந்து பார்த்தீங்கன்னா 980 rupees ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஃபுட் எதுவும் வேணாதான் நீங்கள் வெறுமனே டிக்கெட் மட்டும் கூட புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ட்ரெயின் ஜேர்னி பொறுத்தளவுக்கு வந்தே பாரத்துக்கு அப்புறமா இருக்கிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் ரீச் ஆகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சதாப்தி மட்டும்தான். மற்ற ட்ரெயினை காட்டிலும் சதாப்தி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு லால்பாக் எடுத்தீங்கனாலோ இல்லை சென்னை மேல் மற்ற எல்லா லாங் ட்ரெயின்லாம் எடுத்தீங்கன்னா 6 hours 7 hours கிட்ட ஆகும் சென்னை வந்து ரீச் ஆகிறதுக்கு. இது ஸ்டாப்பிங்கும் கம்மி. போதாதுக்கு இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ன்றதால கரெக்டாக ஒரு 5 hours நம்ம ரீச் ஆயிடலாம். சதாப்தி எக்ஸ்பிரஸோட செகண்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் ஜங்ஷன் தான். இதோட ரீச்சிங் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:49க்கு இங்கே ரீச் ஆகணும். ஒரு 10 minutes டிலேவாக வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock வந்து நம்ம ஜோலார்பேட் வந்து ரீச் ஆயிருக்கோம். ஜோலார்பேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. பசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டேன். அதோட இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க.
இதுல வந்து கிச்சடியும், சாம்பார், மெதுவடை, சட்னி குடுத்துருந்தாங்க. கூடவே வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்டி ஜூஸு. இந்த சதாப்தி ட்ரெயின்ல வந்து ஃபுட்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க டைரக்ட்டா கூட பேண்ட்ரில பே பண்ணி வாங்கிக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் கூட வச்சிருக்காங்க. இங்க வந்து நெறைய ஸ்நாக்ஸ் வித்துட்டு வரமாட்டாங்க. முக்காவாசி 5 ஸ்டார் ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் தான் வித்துட்டு வருவாங்க. அதுவும் வந்து 1 வாட்டி 2 வாட்டி தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா, இதுல அதிகமா ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரமாட்டாங்க இங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரையராவே வந்து ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ வாங்கிக்கிட்டு ஏறுங்க. அதுதான் பெட்டரா இருக்கும் இந்த ட்ரெயின்ல. ஏன்னா, இதுல முக்காவாசி விக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்க் சாக்லேட் இல்ல 5 ஸ்டார் சாக்லேட் கொண்டு வருவாங்க. இல்ல லேஸ் சிப்ஸ் பாக்கெட் ஒண்ணே ஒண்ணு கொண்டு வருவாங்க. இதுதான் கொண்டு வருவாங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா கொண்டு வரமாட்டாங்க. இந்த சதாப்தி ட்ரெயினோட 3வது ஸ்டாப்பிங் வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, காட்பாடி ஜங்ஷன் தாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 8:55க்கு இங்க இருக்கணும் இந்த ட்ரெயினு. பட் ஆனா, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் டிலேல வந்து 9:05க்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆயிருக்கு. இதோட ஹால்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தான். அடுத்ததா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஸ்டாப்பிங்கு. இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஆனா அரக்கோணம் வந்து நிக்காது. ட்ரெயின் மூவ்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரெயின் இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது ஒரு 9:50 இருக்குங்க டைமு. ஃபைனலா நாம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் டிலேல தான் வந்துச்சு. ஆனா, ஆன் டைம் 11:00 முன்னாடியே ஒரு 3 நிமிஷம் முன்னாடியே ரீச் ஆயிடுச்சு ட்ரெயினு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.